கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக கொடைக்கானல் ஸ்தம்பித்திருக்கிறது. தொடர் விடுமுறையால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் தொடர் விடுமுறையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடைக்கானலில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் காண்கிறோம். கிறிஸ்துமஸ் அரையாண்டு தேர்வு விடுமுறையால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கொடைக்கானல் சாலைகள் ஸ்தம்பித்திருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிற்கின்றன. கிறிஸ்துமஸ் அரையாண்டு தேர்வு விடுமுறையால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கொடைக்கானலுக்குள் நுழைய சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. கொடைக்கானலில் தற்போது இதமான காலநிலையும் நிலவி வருகிறது. காலை நேரங்களில் உறைபனி நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் உறைபனியை காண அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கொடைக்கானல், நீலகிரி போன்ற சுற்றுலா தலங்களில் உறைபனி காலம் தொடங்கி இருக்கிறது. இதனால் காலை நேரங்களில் கடும் உறைபனி ஏற்படுகிறது. இதனை பார்க்க சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். தொடர் விடுமுறையையும் முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மகேஷ். கொடைக்கானல்ல சுற்றுலா பயணிகளோட வருகை அதிக அளவுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இ பாஸ் உள்ளிட்ட நடைமுறைகள்லாம் பின்பற்றப்படுதா? கூடுதல் விவரம் என்ன? அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு தொடர் விடுமுறை தமிழகம் எங்கும் விட்டாலே சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் ஆயிரக்கணக்கில் அணிவகுத்து வர துவங்கும். இன்றும் அதே போல கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் காலை முதலே வெள்ளி அருவி வழியாக வர துவங்கின. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், கொடைக்கானலில் இது போன்ற வாகன நெரிசல் ஏற்படாத வண்ணம் தவிர்க்க பழனி சந்திப்பு, அதாவது பெருமாள் மலையிலிருந்து வில்பட்டி வழியாக கொடைக்கானல் நகருக்கு மாற்றுச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பழனி பிரிவு பெருமாள் மலை வரை அடுக்கம் சாலை, தாண்டிக்குடி சாலை, வத்தலக்குண்டு சாலை, பழனி சாலை என 4 சாலைகளில் பயணித்து வரும் பயணிகள் வெள்ளி அருவி வழியாக வரும்போது ஒரே சாலையில் பயணிப்பதாலே இந்த அவதியான நிலைக்கு பயணிகள் தள்ளப்படுகின்றனர். எனவே விரைந்து அரசு மாற்றுச்சாலையை வில்பட்டி பெருமாள் மலையை இணைத்து உருவாக்கினால் பயணிகளும் இந்த சுற்றுலா காலங்களில் நல்ல சுற்றுலாவை அனுபவிக்க வாய்ப்பு ஏற்படும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஷ் ராஜா.